அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. படத்தில் இங்கோ பார்த்தா மாதிரி இருக்கேன் படம் பார்த்தா சில இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்ட்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்க கூடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டிட்டார் சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பிஇ சின்னப்பாக்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடியை காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பிஇ சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம கவுக்கு போகிறா இருந்தாலும் பார்த்தா போப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர், அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து நம்ம வியந்து பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், இந்தியன் ஃபில்ம் மேக்கர், ரைட்டர், ஆக்டர். Can I please invite Yuki Sedu avargal to share a few words of happiness, of encouragement for Ragni Entertainment presents The Verdict. சொன்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா எல்லாரும் பார்க்குறேன். யார் ஹாசினியா இல்லை பிரார்த்தி மன்னா யாரோ நோட்ஸ் இங்கே விட்டு போயிட்டாங்க. கோபி சார் நோட்ஸ் எப்போ கடைசியில் கூப்பிடுவாங்க என்ன பேசுகிறதுக்கு. இப்போ முதல்ல கூப்பிட்டாங்க என்ன ப்ராப்ளம் தெரியாமல் பட் மேலே ஏற்றி விட்டீங்க. இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்டான ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். நான் எதிர்பார்க்கல. முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கோபிக்கு எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன். நான் கோபிக்காக போனேன். இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. இவ்வளோ பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த சார்ல்ஸ் லாஃப்டன் படம் ஒன்று இருந்தது என்ன, விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். அதான் நான் கடைசியாக பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா. அவ்வளோ அலர்ஜி எனக்கு. கோர்ட் ரூம் ட்ராமான்னு பிடிக்காது. உட்காந்து இப்போ ஆச்சு முக்க போட போகிறாங்கடா இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா. கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அனதமா தட் if you are able to give turns and twists, if you are able to hold a frame, and the faces are so important. எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது ஒரு தியேட்டரில் ஒரு ப்ளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்று நீங்கள் வச்சிடுற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்போயாவது முடியறதுக்குள்ள அந்த கன்று ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது. இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக் படத்தில் சொன்னாலும் எந்த ஷாட் இருந்தாலும் டைரெக்டாக அது பிளாட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் இன் யூஆர் நாட் ஹியர் இன் டவுன். அந்த ஸ்லிக்னஸ் இருக்குது பாருங்கள் செக்காவ்ஸ் கன். எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் சொன்னோம், லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தானே. இல்லை எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண, அவர் எடிட் பண்ணதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருன்னு. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படம் ஆக்குவதை விட நீங்கள் என்ன வேணுமோ அது ஒன்று எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா, ஹேட்ஸ் போடுவீங்களே நீங்கள் பார்த்தா போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம என்ன வேணுமோ அது ஒண்டி எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. அப்புறம் யூ டின்ட் கோ ஃபார் எடுத்து கொடுக்குறீங்களா, பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி ரொம்ப கோச்சிக்கூடாது. இல்லை ரொம்ப கோச்சிக்கு வர என்ன. ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன்து. அது வந்து பியூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்குது. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வேன் நிக்விஸ்ட் ஒன்று சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. ஏன்னா வெள்ளை தவிர வேறு பார்த்தா அதில் 17 ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக் ஒன்று நினச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிக்கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த ISFA அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசிஏ கேமரா.
நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டுருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் 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 அப்படின்னு இருக்காப்புல. என்னடா ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சுது அப்படின்னு அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா. இது சொன்னால் கோபம் வராது. அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ தி கேலிப்ரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்துருங்க. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் டார்ச் பண்ணுங்க தெரியும். அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. பிகாஸ் இஸ் யூஸ் டு சோ மச் லைட்ஸ், பட் இஸ் புல்ட் இட் ஆஃப் சோ வெல். ஏன்னா அந்த கை தேர்ந்த அந்த இஸ் அ வெட்டரன் நவ் பை நவ் அண்ட் இஸ் டன் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி வெல். ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலிட் க்ளோஸ் பண்ணாலும், சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் வந்து ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ், அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். படத்தில் இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு படம் பார்த்தா சில இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்ட்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்க கூடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டிட்டார் சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்னப்பாக்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடியை காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம கவுக்கு இருந்தாலும் பார்த்தா போப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐ வாஸ் டோட்டலி சாரி புல் திஸ் ஆஃப். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு பி a good actor. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃபிலிம் டு a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்மே நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன், ஏதோ ராகவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி ஒரு 2 நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். இட்ஸ் பியோர் ஹியூமர். இட்ஸ் ஜாக் டாட்டியோட பெட்டர் ஹியூமர். ஷி புல்ட் இட் ஆஃப் வித்தவுட் எனி டயலாக். அப்புறம் ராமானுஜம் அவங்க பார்க்குறேன், இந்த மாதிரி வில்லி பார்த்ததே இல்லை. இந்த டைமென்ஷன்லாம் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்களே, இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியை. யூ பீன் யூஸ் ஒன்லி 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. You know, there is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டான்ஸிங் இந்த ஷூ பாக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுத்தா போகிறோம். ஷீல் யூஸ் இட் அஸ் அ ஃப்ளோர். இங்கிரிட் பர்க்மன் அப்படி தான் மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஷி வாஸ் கிவன் ஜஸ்ட் ஒரு 2 scenes ஷி காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட். எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஊரில் லக்ஷ்மி மாதிரி. ஹாசினி, யூ நோ ஒன், ஐ தேங்க் த கேமரா விச் ரெஃப்யூஸ்ட் யூ பிஹைண்ட் இட். பிகாஸ் த கேமரா வாண்டட் ஹர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அவங்க பாருங்கள், ஹாசினி பாருங்கள், வெட்டர்ன் அப்படி தெரியும். லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். ஸ்ருதி ஹரிகன் ஆக்டிவிஸ்ட்டு பார்க்கும்போதே பயம் எனக்கு. ஏதாவது நல்லா இருக்குமா படம் பார்க்கலாமா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா சொல்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தானா ஐயோ மை காட், ஷீ இஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல் இட் ஆஃப். இன்றைக்கி ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும். வேறு டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டார், எனக்கு தெரியாது ஸ்கிரிப்டில் இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் மூஞ்சியில் மகளே ஒன்று தமிழ்த்துன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுட்டிங்க க்ளோஸ்அப்பில். தி ஆல் டிட் இட் ஸோ வெல். சைடு கேரக்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வர்றாரு. தி ஆல் டிட் இட் ஸோ வெல். 2 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கெல்லாம் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அதுக்கு ஈக்குவலாக வரு வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதுக்கே எனக்கு நாக்கு தட்டுதுண்ணா. எனக்கு மொத்தம் தான் எப்படி இருக்குல்ல, கனிமொழிக்கே அப்படி தான் இருந்தது நாட்டியில் பேசும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், சார் மலையாளிஸ்லாம் பாருங்கள் சார், அவன் ஃப்ரான்ஸில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், ஜெர்மனியில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், இட்டலி போனால் மலையாளம் இல்லை சார், ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ், உங்கள் காதில் மலையாளம் மாதிரி உழுதுன்னு. அங்கே எங்கே போனாலும் யூ கேன் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் கேரளைட். அப்படிங்கிறப்போ வரும் வந்து யூ சி த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராய்க்கு ஒரு ஆக்சென்ட் ஒன்று உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோடய இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ராய் தான் மியூசிக்கு. அவர் தன்னை தவிர வேறு இன்னொருத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோடய ஷார்ட் ஃபிலிம் கொண்டு தான்.
என்ன இவ்வளோ கொழுப்பெடுத்து ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே ஒன்று லூஸாக இருக்கணும் இல்லை ஜீனிஸாக இருக்கணும்னு அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டார் அவர். அப்போ அவரோட ஆக்சன் பார்த்தீங்கன்னா, ஐ saw your film, my son, but that's because I went through a heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raja Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஆக்சென்ட் பாருங்களேன், பிரிட்டிஷா லோக்கலா தெரியவே தெரியாது. ஸோ அந்த ராவில் உட்கார மாட்டார். ஐ அரவுண்ட் அடிட்னு சொல்ல மாட்டார், அரவுண்ட் அடிட் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வருவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு ஷீ புல்ட் இட் அப் வித்வுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாமல் அதுவும் இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறா. அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலாக இல்லாமல் அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோனே இல்லாமல் நீங்கள் நடித்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல் இட் ஆஃப் சோவில். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ். இல்லை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அவரும் யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா ஃபார் தட், யூ புல் இட் ஆஃப் ஸோ வெல். And Gopi Krishna, you know, graduated as a producer, which you should have done at least 40 years back. So casting யாராவது போனீங்கன்னா கோபி கிருஷ்ணாவுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் சொன்ன நடிகனா என்னடா பண்ணால் மியூசிக் டைரக்டர் ஆடி பேசாமல் அப்படின்னு. மியூசிக் டைரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் ஆகிடுறது வாய்ப்பு இருக்குது. நல்லா நடிக்கிறவனா இல்லையோ, ஆனால் நடிகர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி அந்த ரெண்டு பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் இருக்குது கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம், ஏன்னா சினிமாவே ஜாமாக இருக்குது கோடம்பாக்கத்தில். அண்டு வி ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடினரி பாருங்க, பார்த்திபனுக்கு பாருங்கள், நீ புதுமையாக நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோனா சோதனை கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போன்னு. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கார். அவரும் ஐ நோ ஹிம் ஆஸ் மூர்த்தி பிஃபோர் ஹி பிகேம் பார்த்திபன். when he was பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்கள் விக்குக்கு விநாயகர் சார்ண்ணா உங்களை தான், அப்போ நீங்கள் இல்லை. அப்போ வந்து மூர்த்தியாக தெரியும், போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுகளில். எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பார். பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சார். இவர் பார்த்தேன். தென் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கவிதை பாடல் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார். அப்புறம் பார்த்தாரு இது 4 பேரில் ஒருத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டார். யூ மேட் ஏ வெரி வைஸ் டிசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்து கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து இவர் ஹி ஹேட் செட் இஸ் ஓன் கோல், செட் இஸ் ஓன் ஃப்ளாக், செட் இஸ் ஓன் பாத். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பார்த்திபன். ஸ்டில் இவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் நானாக தான் இருப்பேன் சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களோடது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தேன்னா சித்ரான வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அவர் நான் குழந்தையா இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாச்சு, அவர் அப்படியே இருக்கார். ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சீயிங் ஆஃப்டர் லாங் டைம். இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு. கேமரா லென்ஸ் முன்னாடி மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத போது இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சங்கள்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நார்மலாக சொல்லுவேன், நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவாங்க, நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம்.